முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 92. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்வர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அன்வர், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று இரவு காலமானார். அவருக்கு வயது 92. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு காங்கிரஸ் மற்ற தலைவர்களுக்கும் பொருளாதார வல்லுநர்களுக்கும் அதை தாண்டி ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவரது மறைவு செய்தி சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மன்மோகன் சிங்கிற்கு வயது மூப்பு காரணமாக அவ்வப்போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வந்தார். இந்த நிலையில் நேற்று டெல்லியில் உள்ள தனது வீட்டில் அவர் சுய நினைவை இழந்த நிலையில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் இரவு சுமார் 8-6 மணி அளவில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் 9:51 மணிக்கு சிகிச்சை பலனின்றி மன்மோகன் சிங் உயிர் பிரிந்தது. மன்மோகன் சிங்கிற்கு குரு சரண் கவுர் என்ற மனைவியும் உபிந்தர் சிங், தாமன் சிங், அம்ரித் சிங் என்ற 3 மகன்களும் உள்ளனர். மறைந்த மன்மோகன் சிங் உடல் தலைவர்களின் அஞ்சலிக்காக தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின் மன்மோகன் சிங்கின் இறுதி சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் மன்மோகன் சிங் மறைவையொட்டி மத்திய அரசு சார்பில் 7 நாட்கள் துக்கம் அனுமதி. இந்த நாட்களில் திட்டமிடப்பட்ட அரசு விழாக்கள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் மன்மோகன் சிங் மறைவிற்கு அஞ்சலி செலுத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை இன்று காலை 11 மணிக்கு கூடுகிறது. இதனிடையே கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு துக்கம் அனுசரிப்பு காரணமாக அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்திருக்கிறது. மறைந்த மன்மோகன் சிங்கின் கடந்து வந்த பாதையை பார்க்கையில் கடந்த 1932 தேதி இந்திய பிரிவினைக்கு முந்தைய பஞ்சாப் மாகாணத்தில் காக் என்ற கிராமத்தில் குர்முக் சிங், அம்ரித் கவுர் தம்பதிக்கு மகனாக மன்மோகன் சிங் பின்பு 1947 தேசிய பிரிவினைக்கு பின் அவரது குடும்பம் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தது. மன்மோகன் சிங் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திலும் பிரிட்டனின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் பொருளாதார படிப்பை முடித்தார். அதன் பின் பேராசிரியராக தனது பணியை துவங்கினார். எளிய குடும்பத்தில் பிறந்து சாமானியரான மன்மோகன் சிங் சிறந்த கல்வியாளராக திகழ்ந்தார். 1966 முதல் 69 ஐநாவில் அரசின் வர்த்தக தொழில்துறை அமைச்சகத்தில் ஆலோசகராகவும் மன்மோகன் சிங் பதவி வகித்திருக்கிறார். பிரிட்டிஷ் ஆட்சியின் போது மன்மோகன் நிதியராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது இந்தியாவில் பெரிய அளவில் பொருளாதார கொள்கை மாற்றங்களை ஏற்படுத்தினார். 1972 முதல் 1976 வரை தலைமை ஆலோசகராக மன்மோகன் சிங் இருந்துள்ளார். 1982 முதல் 1985 காலகட்டத்தில் ரிசர்வ் வங்கி ஆளுநராகவும் மன்மோகன் சிங் பதவி வகித்திருக்கிறார். 1985 முதல் 1987 காலகட்டத்தில் திட்டக்குழுவின் தலைவர் உட்பட முக்கிய பதவிகளை அலங்கரித்தவர் மன்மோகன் சிங். 1990 முன்னாள் பிரதமர் சந்திரசேகரின் பொருளாதார ஆலோசகராகவும் இருக்கிறார். 1990களின் தொடக்கத்தில் இந்தியா மிக கடுமை பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்த நிலையில் அந்த காலகட்டத்தில் 1990 எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் அமைச்சருக்கு நிதி அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்தியாவுக்கு மிக கொடுமையான காலகட்டமாக இருந்த நிலையில் மன்மோகன் சிங்கின் பொருளாதார அறிவை மெச்சி அவருக்கு இந்த மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டதாக பார்க்கப்பட்டது. இந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி செயல்பட்டு இந்திய பொருளாதாரத்தை மன்மோகன் சிங் தூக்கி நிறுத்தினார் என்றே நாம் கருதலாம். இந்த காலத்தில் தான் புதிய பொருளாதார கொள்கை இந்தியாவில் முதலாக அமல்படுத்தப்பட்டது. இதனால் இந்திய பொருளாதாரத்தை சீரமைத்த சிற்பியாகவும் மன்மோகன் சிங் பார்க்கப்படுகிறார். நாட்டின் பொருளாதாரத்தில் பலமயமாக்கல் உட்பட பல முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்த உலகின் விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை உருமாற்றியதில் பெரும் பங்கு வகித்த பெருமை மன்மோகன் சிங்கிற்கு உண்டு என்றே நாம் கூறலாம். 1990 முதல் 1996 வரையிலான மத்திய நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் 1998 முதல் 2004 வரை எதிர்க்கட்சி தலைவராகவும் பணியாற்றினார். அதன்பின் கடந்த 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இந்தியாவின் 14வது பிரதமராக மன்மோகன் சிங் பதவியேற்றார். பிரதமராக பொறுப்பேற்ற போது பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்களை அவர் மேற்கொண்டு இந்தியாவை மேம்படுத்தியது என்று கூறலாம். 2006 முதல் 2007 வரை பிரதமர் மன்மோகன் சிங்கின் தலைமையின் கீழ் இந்தியா அதன் அதிகபட்ச வளர்ச்சி விகிதமான 10.08% வளர்ச்சி விகிதத்தை எட்டி
இரண்டாவது வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறியது. மன்மோகன் சிங் நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சியை நோக்கியே என்றே நாம் கூறலாம். 2008 உலகமே மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்த போது இந்தியாவில் பொருளாதார நெருக்கடியை மன்மோகன் சிங் திறம்பட சமாளித்து எதிர்கொண்டார். அதைத் தொடர்ந்து 2009 இரண்டாவது முறையாக மன்மோகன் பொறுப்பேற்றார். மிகவும் அமைதியான குணம் கொண்ட மன்மோகன் சிங் எதிர்க்க மாட்டார். அவர் பேசாவிட்டாலும் அவர் செயல்பாடுதான் இன்று வரை பேசப்படுகிறது என்று கூறலாம். மன்மோகன் சிங் தனது ஆட்சி காலத்தில் கடைக்கோடி மக்கள் வரை சுகாதார தன்னிறைவு பெறுவதற்கான திட்டங்களை வகுத்து பயனளிக்கும் எண்ணற்ற திட்டங்களை அவ்வாறு செயல்படுத்தப்பட்ட மிக முக்கியமான 10 திட்டங்களை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவதாக பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு 2005 தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. கிராமப்புற மக்களிடையே நிலவுகிற வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கும் வகையில் தேசிய ஊரக உறுதி திட்டம், அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. இரண்டாவதாக உள்ள அனைத்து குடிமக்களும் தனித்தனி அடையாள எண் வழங்கும் வகையில் ஆதார் அட்டை திட்டமை கொண்டு வந்திருக்கிறார். 2005 மன்மோகன் சிங் அரசு அன்று வரை இருந்த சிக்கலான விற்பனை வரிக்கு பதிலாக வாட் வரியை அறிமுகப்படுத்தியது. நான்காவதாக பார்த்தால் மன்மோகன் சிங் தலைமையிலான கீழ் சிறப்பு பொருளாதார மண்டல 2005 இயற்றப்பட்டு 23 ஜூன் 2005 அன்று குடியரசுத் தலைவர் பெற்றது. இந்த சட்டம் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வீதிகள் 2006 பிப்ரவரி 10, 2006 அன்று நடைமுறைக்கு வந்தது. அந்நிய முதலீடுகளை ஏற்றுமதி செய்வதன் மூலம் அந்நிய செலவாணியை உருவாக்கும் வகையிலும் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. ஐந்தாவதாக பிரதமர் மன்மோகன் சிங்கின் மிகப்பெரிய சாதனை ஒன்று இந்தியாவில் சிவில் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது. இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் அது கையெழுத்தானது. ஆறாவதாக பார்த்தமையானால் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள SC ST பிரிவினருக்கு வீடுகள் கட்டித் தருவதற்காக இந்திரா காந்தி ஆவாஸ் திட்டம் அறிமுகப்படுத்தினார். ஏழாவதாக பார்த்தமையானால் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறும் உரிமை சட்டம் 2009 நிறைவேற்றப்பட்டு நாடு மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கப்பட்டது. எட்டாவதாக பார்த்த வங்கிகளில் கல்வி கடன் என்பது எவரும் எளிதில் பெற முடியாத நிலையில் அரிதாக இருந்த கால மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு கல்வி கடன் திட்டத்தை பரவலாக்கியது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மாணவர்கள் கல்வி கடன் பெற்று தொழில் கல்வி பயின்றனர். 9வது உணவு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அனைவருக்கும் உணவு தானியங்கள் வழங்குவது சட்டப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது. இறுதியாக 10வது பார்த்தமையானால் பிரதமர் மந்திரி கிராம சாலை திட்டத்தில் கிராமத்திற்கு அருகில் உள்ள நகரங்களோடு இணைக்கப்பட்டு அந்த பகுதி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. இவ்வாறு நாட்டு மக்களுக்கு பயனளிக்கும் எண்ணற்ற மன்மோகன் சிங் தனது ஆட்சியின் போது செயல்படுத்தினார். கடந்த 2004 ஆண்டு முதல் கடந்த 2014 ஆண்டு வரை வெற்றிகரமாக 10 ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக மன்மோகன் சிங் பதவி வகித்து வந்தார். நேரு, இந்திரா காந்திக்கு பிறகு தொடர்ச்சி ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்தவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. கடந்த ஏப்ரல் மாதம் வரை மாநிலங்களில் உறுப்பினராக இருந்து வந்த மன்மோகன் சிங் வயது மூப்பு காரணமாக தீவிர அரசியலில் இருந்து விலகி இருந்தார். இந்த நிலையில் வயது முதிர்வு, உடல்நிலை பிரச்சனை காரணமாக பிரதமர் மன்மோகன் சிங் காலமாயிருக்கிறார். அவரின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் மற்ற மாநில முதலமைச்சர்கள், தேசிய மற்றும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர். திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கல்வி, நிர்வாகம் ஆகிய இரு துறைகளையும் எளிமையாக கையாண்டு அரிதினும் அரிதான அரசியல் தலைவர்களுள் ஒருவர் மன்மோகன் என பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். நாட்டுக்கு அவர் ஆட்சி சேவைக்காகவும் தனது எளிமை மனிதாபிமான பண்புகளுக்காகவும் அரசியல் வாழ்க்கைக்காகவும் என்றென்றும் நினைவில் வைத்து போற்றப்படுவார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்திகளை நாம் பார்க்கும்போது இந்தியா மிகுந்த மதிப்புக்குரிய தலைவர்கள் ஒருவரை இழந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். எளிமையான பின்புலத்தில் இருந்து வந்த மன்மோகன் சிங் போற்றுதற்குரிய பொருளாதார நிபுணராக விளங்கியவர் என தெரிவித்திருக்கிறார். வாழ்க்கை மேம்பட அவர் பரந்தளவிலான முயற்சிகளை எடுத்தவர் என்றும் பிரதமர் மோடி பெரிதும் தெரிவித்திருக்கிறார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மன்மோகன் சிங் தனது சிறந்த கல்வி திறனால் இந்திய பொருளாதார மீட்சிக்கு ஆலோசகராக விளங்கி என தெரிவித்திருக்கிறார். சிறந்த பண்பாளரான மன்மோகன் சிங்கை பிரிந்து வாழும் அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக ஓம் சாந்தி என அவரது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில்
மன்மோகன் சிங்கை சந்தேகத்திற்கிடமின்றி அன்புக்கு உரியவராக வரலாறு நினைவு கொள்ளும் என குறிப்பிட்டிருக்கிறார். தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவரை இந்தியா இழந்திருக்கிறது என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார். அன்னாரது பொருளாதார நடவடிக்கைகள் பல கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஆழ்ந்த அறிவாற்றலும் ஒற்றுமையுணர்வும் இந்தியாவை வழிநடத்தியவர் என்றும் மன்மோகன் சிங் என புகழாரம் சூட்டியிருக்கிறார். தன்னுடைய வழிகாட்டியை இழந்து தவிப்பதாகவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். அவரை பார்த்து உத்வேகம் அடைந்து நம்மில் கோடிக்கணக்கானோர் மிகுந்த பெருமிதத்துடன் அவரை என்றும் நினைவில் வைத்து போற்றுவோம் என்றும் ராகுல் காந்தி தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மன்மோகன் சிங் நேர்மை நம் அனைவருக்கும் எப்போதும் உத்வேகம் அளிக்கும் என தெரிவித்திருக்கிறார். இந்த நாட்டை உண்மையாக நேசிப்பவர்களில் உயர்ந்த மனிதர் எப்போதும் திகழ்பவர் என்றும் கல்லும் முள்ளும் நிறைந்த அரசியல் உலகத்தில் ஒரு ஜென்டில்மேனாக விளங்கியவர் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வெளியிட்டுள்ள மன்மோகன் சிங்கின் வாழ்க்கையும் அவரது உழைப்பும் 1991 முதல் காலகட்டமும் இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் என பதிவிட்டிருக்கிறார். நிதியமைச்சராகவும் பிரதமராகவும் மன்மோகன் சிங் உருவாக்கிய கொள்கையால் இப்போதைய என்ற வாழ்வாதார பிரிவு உருவானதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பல்வேறு மாநில ஆளுநர்கள், முதலமைச்சர்களும் இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர். தமிழ்நாட்டு தலைவர்களை பொறுத்த மட்டில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவால் மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் ஞானம் பணிவும் உருவமாக விளங்கியவர் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்திய பொருளாதாரத்திற்கும் சவாலான காலங்களில் தேசத்தை வழிநடத்தும் விலை மதிப்பற்ற பங்களிப்பை வழங்கியவர் என்றும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் மன்மோகன் சிங்கின் அறிவாற்றலும் தலைமைத்துவமும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி வழிநடத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டின் கனவுகளை மதிப்பவராக மன்மோகன் சிங் இருந்ததாகவும் குறைகள் தேசிய அளவிலான திட்டங்களில் கொள்கையில் எதிரொலித்ததை அவர் உறுதி செய்த மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட பதிவில் மன்மோகன் சிங்கின் பங்களிப்புகள் நாட்டின் வரலாற்றில் ஒரு சிறப்பு இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார். சிறப்பு பொருளாதார நிபுணர், திறமையான நிர்வாகி மற்றும் ஒரு முன்மாதிரியான அரசியல்வாதியின் மறைவு நாட்டின் ஈடு செய்ய முடியாத இழப்பு என எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பொருளாதாரத்தை நோக்கி நாட்டை வழிநடத்தியதோடு இந்தியாவின் முக்கியமான சீர்திருத்தங்களில் தொடக்கத்திற்கும் வழிவகுத்த அறியும் உரிமை சட்டமும் போன்ற முக்கிய சட்டங்கள் மக்கள் நலனுக்காக அவரது அர்ப்பணிப்புக்கு சான்றாக நிற்பதாகவும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். மேலும் இந்தியாவின் வளர்ச்சிக்காக அவரது பங்களிப்பு தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய மற்றவர்களை ஊக்குவிக்கும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்திய மகத்தான ஞானத்துடன் நேர்மையுடன் வழிநடத்தியவர் மன்மோகன் சிங் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய பொருளாதாரம் மற்றும் தேசத்திற்காக பிற சேவைகளும் அவர் ஆற்றிய இணையற்ற பங்களிப்பும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல பிரேமலா விஜயகாந்த், செல்வ பெருந்தகை, பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ், பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரும் மன்மோகன் சிங்கிற்கு இரங்கல் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி அன்வர்.